யாழ்ப்பாண நூலகத்துக்கு மக்கள் செல்வது தாம் அணிந்திருக்கின்ற செருப்பை கலற்றி வைத்துவிட்டு அவ்வளவு மதிப்பவர்கள் அவர்கள் நூலகத்தை. மருந்து பற்றாக்குறை இனி இடம்பெறாது. இந்த ஒதுக்கீட்டை நோக்குகின்ற போது அது ஒரு காலத்திலும் ஏற்படாது. அந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் 24,250 ரூபாய் 40,000 வரை ரூபாய் 15,750 அதிகரிக்கப்படுகின்றது. அண்மையிலே நான் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு சென்ற போது இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை கருத்திட்டத்தை மிக துரிதமாக முடிக்க பாலம் நந்திக்கடல் கலப்பின் முதுகத்துவாரத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு யாழ்ப்பாணத்தை இணைக்கும் பிரதான வீதியாகும். இங்கு நூலகம் ஒன்று தீ வைக்கப்பட்டது. அந்த அதிர்வு இன்னும் அந்த மக்கள் மனதில் இருக்கின்றது. அனைவருக்குமே வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையானது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பதவியேற்றதன் பின்னர் இந்த ஆட்சியினுடைய, அதாவது அனுரகுமார் திசாநாயக்கனுடைய என்பிபி ஆட்சியினுடைய முதலாவது வரவு செலவு திட்ட அறிக்கையாக பார்த்தீங்கன்னா இது பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்றாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் வரவு செலவு திட்ட அறிக்கையில் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விடயங்களை இந்த காணொலியூடாக பார்த்துக் கொள்ளலாம். இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கின்ற முன்மொழிவின் கீழ் நாங்கள் பேரண்ட பொருளாதார நடவடிக்கைகள் ஒரு பாரிய மாற்றத்தை செய்ய எதிர்பார்க்கின்றோம். உண்மை உற்பத்தியினை, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். பொருளாதாரத்தின் நிரம்பல் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நாங்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கையின் ஊடாக விலையினூடாக ஏற்படுகின்றதான அதிர்ச்சியை குறைப்பதற்கும் அதன் ஊடாக குறைந்த மற்றும் நிலைபெயரான ஒரு பணவீக்கத்தை பேணி வருவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். பேரண்ட பொருளாதார நடவடிக்கைகளின் ஊடாக பெருமளவு நடைமுறை கணக்கு மீதியில் இருக்கின்ற பற்றாக்குறையை குறைத்து வெளிநாட்டு வர்த்தக நிலுவையில் அல்லது நடைமுறை கணக்கில் நாங்கள் சாதகமான ஒரு விடயத்தை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்க்கின்றோம். அதன் ஊடாக எமது செலாவணி நடவடிக்கைகள் அதிக அளவு ஏற்றத்தாழ்வுக்கு உள்ளாகாத வகையில் பாதுகாக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு பண்டங்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியை $19 பில்லியன் வரை உயர்த்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல வலுவான ஏற்றுமதி துறையின் ஊடாக பொருளாதார வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். பொருளாதார வளர்ச்சியின் ஊடாக கடன் அல்லாத உட்பாற்றல்கள் அதிகரிப்பதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3 அரச சென்மதி நிலுவையில் முதல்நிலை கணக்கு வீதியை பேணி வருவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த வரவு செலவு திட்டமும் அதையொட்டி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. 2028ஆம் ஆண்டு தொடக்கம் கிரமமாக அதிகரிக்கும் கடன் சேவையாக்கள் செலவுகளுக்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் பெற்ற கடனை செலுத்த வேண்டும். அதற்கான ஒரு காலம் எங்களுக்கு அவசியம். அதை எப்படி நாங்கள் சரி செய்வது? கடனை செலுத்துவதற்கான ஆற்றலை உருவாக்கக்கூடிய பொருளாதாரம் கொண்டு வரப்பட வேண்டும். 2028 வெற்றிகரமாக இது நடைமுறைக்கு வரும். அனைத்து பிரஜைகளுக்கும் அவர்களுக்கே தனித்துவமான டிஜிட்டல் சார் அடையாள அட்டை அப்படியான ஒன்றை கொண்டு வர வேண்டியதன் முன்னுரிமை. SLUDI என்பது டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தியின் பூர்வாங்கமாக, அடிப்படை அங்கமாக பயன்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்படுகின்றது. 2012ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் இது பற்றி பேசி வருகின்றோம். 2012 இது பற்றிய கருத்திட்டங்கள் பேச பொருளாக இருந்து வருகின்றன. ஆனால் அதை நாங்கள் அடையவில்லை. ஆகவே இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை கருத்திட்டத்தை மிக துரிதமாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. டிஜிட்டல் மயப்படுத்தலின் அடிப்படையாக அந்த திட்டம் அமையும். இந்த செயற்பாட்டுக்கான நகர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதை துரிதப்படுத்த வேண்டும். டிஜிட்டல் சேவை முறைமைகளின் பாதுகாப்பு, நாங்கள் அதை இட்டு நகரும் போது அதனுடைய தொடர்ச்சி, அதே போல பொதுமக்கள் பொது நிறுவனங்களில் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, நிலைவேறு ஆகியவற்றில் இது செல்வாக்கு செலுத்தும். புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு, உள்ள சட்டங்களை பலப்படுத்துவதற்கு டிஜிட்டல் பொருளாதாரத்தின் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதை நாங்கள் பாதுகாக்கவும் வேண்டும். தரவுகளை சேகரித்து இவற்றை டிஜிட்டல் மயப்படுத்துவது பற்றி ஒரு பயம் இருக்கிறது. நாங்கள் பலமான ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவோம். சம்பந்தப்பட்ட நிறுவன வலையமைப்புகளை பலப்படுத்த வேண்டியதன் அவசியம் இருக்கின்றது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை துரிதப்படுத்துவதற்கு, டிஜிட்டல் முறைமைகளை துறை சார்ந்து மேம்படுத்துவதற்கு
டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபை ஒன்றை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறான ஒரு அதிகார சபையை கொண்டு வர நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக் உணவினை பெற்றுக் கொடுப்பதற்காக உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கப்படும். இதற்காக ரூபாய் 7500 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திருப்போஷா சத்துணவு திட்டத்துக்காக, ஆமாம் இது மூடப்படுவதாக கூட சொல்லப்பட்டதுதானே, ஆமாம் இத்திட்டத்துக்காக ரூபாய் 5000 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுத்தல், பெண்களை வலுவூட்டல் மற்றும் பெண்களை பாதுகாத்தல் போன்ற திட்டங்களுக்காக ரூபாய் 120 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதேச வைத்தியசாலைகளின் சேவை வளங்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் முதியோரை குறிப்பாக நோக்காக கொண்டு ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவுகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பாக அவர்கள் இலக்காக கொண்ட பராமரிப்பு சேவைகள் முன்னெடுக்கப்படும். பெருந்தோட்ட சுகாதார சேவைகள் பிராந்திய பெருந்தோட்ட மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தோட்ட வைத்தியசாலைகளுக்கு தேவையான மனித வளங்கள், தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும். அடுத்த 3 வருடங்களில் அபிவிருத்தி பங்காளி உதவியுடன் தொற்று நோய் தடுப்பு தயார் நிலை மற்றும் எதிர்வினைக்கான தேசிய திறன் மேம்படுத்தப்படும். இதற்கு மேலதிகமாக அனைத்து சாத்தியமான சுகாதார அபாயங்களுக்கும் எதிரான கண்காணிப்பு மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை திறன் பலப்படுத்தப்படும். ஆரோக்கியமான மக்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானவர்கள். ஆகவே அவர்களுடைய கல்வி நிலைமைகளை மேம்படுத்த வேண்டும். இதற்காக புத்தாக்களுக்காக நாங்கள் நேரடி பங்களிப்பை செய்வோம். அதாவது 4 மருந்து பொருட்களை வழங்குவதற்காக 2025 வரவு செலவில் 185 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மருந்து பற்றாக்குறை இனி இடம்பெறாது. இந்த ஒதுக்கீட்டை நோக்குகின்ற போது அது ஒரு காலத்திலும் ஏற்படாது. ஏனைய பிரச்சனைகளை சுகாதார அமைச்சர் தீர்ப்பார். சுகாதாரத்துறை நோக்குகின்ற போது ஒவ்வொரு ஒரு ஒதுக்கீடு 185 பில்லியன் ஒதுக்கீடு உபகரணங்களுக்காக, மருந்துகளுக்காக நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் என்றால் அது செயல்முறையாக ஒழுங்கு முறையாக நாட்டில் கையாளப்பட வேண்டும். அங்கவீனர்களுக்காக, அதே போன்று வலது குறைந்த மாணவர்களுக்காக சுகாதார சேவை நாங்கள் வழங்குவோம். இலங்கையில் கடந்த கால பகுதியில் ஒடிசம் உட்பட வளர்ச்சி குன்றிய மாணவர்களுடைய குறைபாடு காணப்பட்டது. 25 மாவட்டங்களிலும் ஒடிசம் உட்பட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள சிறுவர்களுக்கான சுகாதார, கல்வி மற்றும் சேவை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 5 ஆண்டு தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை செயற்படுத்த முன்மொழிகின்றேன். ஆரம்ப கட்டமாக நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள சிறுவர்களுக்கான சிகிச்சை நிலையத்தை சர்வதேச தரங்களுக்கு அமைய லேடி ரிச்வேயில் 2025 ஆண்டில் ரூபாய் 200 பில்லியன் ஒதுக்கீட்டில் அமைக்க உள்ளோம். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தேவையான மனித வளங்களுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே போன்ற சிகிச்சை நிலையங்களை நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஓட்டிசம் உள்ளிட்ட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள சிறுவர்களுக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய ஆரம்ப சிறு பாராய அபிவிருத்தி தற்போது பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு சேவைகள் என்பன தனியார் துறையினால் வழங்கப்படுகின்றன. அவை மிகவும் குறைவான மட்டத்திலேயே காணப்படுகின்றன. ஆட்டிசம் காணப்படும் சிறுவர்களுக்கான முன் பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு வசதிகள் குறைவாகவே உள்ளன. ஆட்டிசம் நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு உள்ள சிறுவர்களுக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வி மற்றும் ஆரம்ப சிறுபாய அபிவிருத்தி குறித்து பல பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுடைய விழிப்புணர்வு குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே இவர்களை பராமரிக்கும் முகமாக ரூபாய் 205 பில்லியனை ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். கல்வி வாய்ப்புகள். நாட்டில் நிலவிய அசாதாரண பொருளாதார சூழ்நிலை காரணமாக 2019 முதல் பாடசாலை உட்கட்ட வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. 2025 வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 2500 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே ரூபாய் 137 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்பள்ளி சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டம்
முன்பள்ளி சிறார்களுக்கான காலை உணவு நிகழ்ச்சி திட்டத்தில் மாணவர் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் உணவுக்கான கட்டணத்தை ரூபாய் 60 ரூபாய் 100 அதிகரிக்க நான் முன்மொழிகின்றேன். இதற்காக 2025 வரவு திட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் 1000 பில்லியன், குழந்தை பருவ கல்வி நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு ரூபாய் 120 பில்லியனை ஒதுக்கீடு செய்வோம். மனிதவள மேம்பாட்டில் முன்பள்ளி ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுதல், பாலர் கல்வியின் தரத்தை மேம்படுத்தல் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை அதிகரித்து அவர்களின் மாதாந்த கொடுப்பனவை இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ரூபாய் 1000 அதிகரிக்க முன்மொழிகின்றோம். இதன்படி 100 பில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகின்றேன். பாடசாலை கல்வியினை நவீனமயமாக்கல், இது மிக முக்கியமான ஒரு விடயம். சிறுவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து அல்லது அவர்களின் பெற்றோர் தொழில் புரியும் இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஆரம்ப பாடசாலை ஒன்றினை அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். தற்போது நாடு பூராவும் 10,126 அரசு பாடசாலை காணப்படுகின்றன. அவற்றில் 3,946 ஆரம்ப பாடசாலைகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த பாடசாலையில் சுமார் 6,34,094 சிறுவர்கள் கல்வி கற்கின்றனர். இவற்றில் 3,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் 100க்கும் குறைவான மாணவர்களையும் மற்றும் 6,472 பாடசாலைகளானது 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ளதுடன் இப்பாடசாலைகளை பெரும்பாலானவை பின்தங்கிய கிராமப்புறங்களில் காணப்படுகின்றன. இது பாடசாலைகளுக்கு இடையில் பெரும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான மாணவர்கள் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே இதை மீள் மதிப்பீடு செய்து ஒரு தேசிய திட்டத்தை உருவாக்கும் முகமாக 500 பில்லியனை இதற்காக முன்மொழிகின்றோம். 5 புலமைப்பரிசில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற புலமைப்பரிசில் ரூபாய் 750 6,500 ரூபாய் அதிகரிக்க 2 மடங்காக அதிகரிக்க நான் முன்மொழிகின்ற இதற்காக யாழ்ப்பாண நூலகம் மற்றும் பிராந்திய நூலகங்களின் மேம்பாடு. வரலாற்று பெருமதி மிக்க முறையில் இந்த நியாயத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக தேர்தல் நடவடிக்கைகள் என்ன வரலாறு இருந்தது. வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, மற்றவர்கள் அடக்கப்பட்டார்கள். ஆனால் இலங்கை வரலாற்றிலும் உலக வரலாற்றையும் எடுத்துக்கொண்டால் தேர்தல்களில் முதல் முறையாக இங்கு நூலகம் ஒன்று தீ வைக்கப்பட்டது. அந்த அதிர்வு இன்னும் அந்த மக்கள் மனதில் இருக்கின்றது. இது நியாயமானதா? தேர்தலுக்காக ஒரு நூலகத்தை தீக்கிரையாக்குவது நியாயமானதா? என்ன இதற்கான காரணம்? வேறொன்றுமல்ல, யாழ்ப்பாண மக்கள் நூலகத்துடன் நெருங்கிய தொடர்பினை பேணியிருந்தார்கள். நான் கண்டிருக்கின்றேன். யாழ்ப்பாண நூலகத்துக்கு மக்கள் செல்வது தாம் அணிந்திருக்கின்ற செருப்பை கலற்றி வைத்துவிட்டு அவ்வளவு மதிப்பவர்கள் அவர்கள் நூலகத்தை அவர்களிடம் பின்னிப்பிணைந்த ஒரு வரலாறு நூலகத்தை இருக்கின்றது. ஆகவே தான் அங்கு அதை தீக்கிரையிட்டார்கள். முழு நாட்டையும் உலுக்கிய ஒரு சம்பவம் அது. நாங்கள் தொடர்ச்சியாக இதற்காக நியாயத்தை நிலைநாட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் அதே போன்று சூழ உள்ள தீவுகளில் வாழ்கின்ற மாணவர்கள் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் இவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை. ஆகவே இந்த நூலகத்துக்கு கணினிகள் மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகளை வழங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 100 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். இதற்கு மேலதிகமாக ஏனைய பிராந்திய நூலகங்களின் அபிவிருத்திக்காக இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழ் இன்னும் ரூபாய் 200 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். வலுசக்தி துறை, இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் வலுசக்தி துறையானது மிக முக்கியமானது. மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியில் கவனம் செலுத்துதல் மற்றும் உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் என்பவற்றுக்கு கூடுதல் நிறை அளிக்கப்பட்டு வலுசக்தி மூலகங்களை பல்வகைப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். இதன் கட்டணங்களை தீர்மானிக்கின்ற போது சிறந்த கட்டண நன்மையை நாட்டுக்கு அளிக்கக்கூடியவர்களை வரவேற்பதோடு அரசாங்கமானது வலுசக்தி துறையில் தொடர்ந்து முதலீடுகளை மேற்கொள்ளும். நாடு பூராகும் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 3000 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அனைத்து வீதி பாவனையாளர்களும் பாதுகாப்பாகவும் நம்பகமான போக்குவரத்தினை உறுதி செய்வதற்காக கிராமிய பாலங்களை புனரமைப்பதற்கு 1000 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள தொகைக்கு மேலதிகமாக வடமாகாணத்தில் உள்ள கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்கள் பிரதான அபிவிருத்தி நீரோட்டத்தின் வடமாகாணமானது பாரிய அளவிலே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எவ்வாறாயினும் அது எமது பொருளாதாரத்துக்கு பங்களி செய்யக்கூடிய அளப்பரிய ஆற்றலை கொண்டுள்ளது. அதன் அடிப்படை உட்கட்டமைப்பு அபிவிருத்தியில் கவனம் செலுத்தி வடமாகாணத்தில் கிராமிய வீதிகள் மற்றும்
பாலங்களை மேம்படுத்துவதற்கு 5000 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். அண்மையிலே நான் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு சென்ற போது அந்த மாகாண பணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள், அவர்களுக்கு இந்த 5000 மில்லியனை இந்த ஆண்டு செலவழிக்க முடியும் என்று. அப்படி செலவழிக்க முடிந்தால் அதை விடவும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் 5000 செலவழிக்க முடியும் என்று சொன்னார்கள். யாழ்ப்பாண மாவட்ட உறுப்பினர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த 5000 மில்லியன் ரூபாய் உரிய முறையில் இந்த 8 மாதங்கள் செலவு செய்து அந்த கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு தலையீடு செய்வதற்கான பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பால நிர்மாணம் இது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஒரு முன்மொழிவாகும். வட்டுவாக்கல் பாலம் நந்திக்கடல் கலப்பின் முதுகத்துவாரத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு யாழ்ப்பாணத்தை இணைக்கும் பிரதான வீதியாகும். இது பயணிகளுக்கு ஆபத்தான மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது. எனவே முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி தேவைகளுக்கு ஏற்றவாறு ஒரு பாலத்தினை நிர்மாணிப்பதற்கு நாம் முன்மொழிகின்றோம். அதற்கிணங்க கட்டுமான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழ் 1000 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். அத்தியாவசிய வெற்றிடங்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றன. ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு இணைவாக 30,000 பேரையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம். அதற்கு 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். பொதுத்துறை சம்பள அதிகரிப்பு, அரச ஊழியருக்கான சம்பள அதிகரிப்பு கடைசி சம்பள மேலாய்வு மேற்கொள்ளப்பட்டு சுமார் 1 தசாப்தம் முடிவடைந்துள்ளபடியால் இது தொடர்பான சகல காரணிகளை முழுமையான முறையில் தீர்க்கமாக ஆராய்ந்து சம்பள கட்டமைப்பை திருத்தி வைப்பதற்கு உரிய காலம் உதயமாகியிருக்கின்றது. வரவு செலவு திட்டத்துக்கு அதிக சுமை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் அதேவேளை திறமை மற்றும் திறன்மிக்க பணியாளர்கள் கவர்ந்திழுக்க அரசாங்கத்திற்கு இயலக்கூடிய வகையில் அரசு துறை பணியாளர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை தரத்தை வழங்குவது அவசியமாகும். அதற்கிணங்க ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் 24,250 ரூபாய் 40,000 வரை ரூபாய் 15,750 அதிகரிக்கப்படுகின்றது. இதற்கேற்ப சில ஆசிரியர் தரங்களில் 38,000 ரூபாய் தான் சம்பளம் இருக்கின்றது. அந்த சம்பளம் 61,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுகின்றது. நான் இருக்கின்றேன், அமைச்சின் செயலாளர்களின் சம்பளம் 80,000 90,000 ரூபாயால் அதிகரிக்கப்படும். தற்போது இடைக்கால கொடுப்பனவு மற்றும் விசேட கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் உள்ளடக்கப்படுவதால் தேறிய சம்பளத்தின் ஆக குறைந்த நிகர அதிகரிப்பு ரூபாய் 8,250 ஆகும். இது அரசு துறையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சம்பள உயர்வை வழங்கும் என நான் நம்புகின்றேன். முன்மொழியப்பட்ட ரூபாய் 15,750 மாதாந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பானது அதே அடிப்படையில் நீதிச்சேவை அரசு கூட்டுத்தாபனங்கள் நீதிச்சபைகள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகள் ஆகியோருக்கும் ஏற்பட்டதாகும். ரூபாய் 15,750 ரூபாய் ஆக மாதாந்த அடிப்படை சம்பள அதிகரிப்புக்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பின் பதுமையானது 80% அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஆக குறைந்த வருடாத சம்பள அதிகரிப்பு ரூபாய் 250 இருந்து ரூபாய் 450 வரை அதிகரிக்கும். 500 ரூபாய் சம்பள ஏற்றம் 900 ரூபாய் வரை அதிகரிக்கும். அரசு துறையில் அனைத்து ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும் அதற்கு ஏற்ப உயர்த்தப்படும். இச்சம்பள அதிகரிப்பின் மொத்த மதிப்பிடப்படும் செலவினம் ரூபாய் 325 பில்லியன் ஆகும். தற்போதைய அரசியல் வரையறைகளை கருத்தில் கொண்டு இச்சம்பள அதிகரிப்பானது கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். மொத்த தேறிய சம்பள அதிகரிப்பில் ரூபாய் 5,000 மற்றும் மீதி தொகையில் 30% 2020 ஏப்ரல் மாதத்திலிருந்தும் வழங்கப்படும். எஞ்சியுள்ள 70% சமமான இரு பகுதிகளாக முறை 2020 சனவரி மற்றும் 2027 சனவரியில் வழங்கப்படும். இச்சம்பளம் அதிகரிப்புக்காக 2020-2025 ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. அதே சந்தர்ப்பத்தில் 2025 ஆண்டு 1ஆம் தேதி அல்லது அதன் பிறகு ஓய்வு பெறும் பணியாளர்களின் ஓய்வூதியமானது அவர்கள் முன்மொழியப்பட்டுள்ள 2025 ஆண்டு சம்பள திட்டத்தின் கீழ் இளைப்பாறுகள் நன்மைகளை பெறக்கூடிய வகையில் இப்புதிய சம்பள கட்டமைப்பின் கீழ் கணக்கிடப்படும்.